இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைய பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிஸ் விமானங்களில் டியூட்டி ஃப்ரீ விற்பனை நிறுத்தம். சூரிச் கண்டோனில் கத்திக்குத்து தாக்குதல், இளைஞர் கடுமையாக காயம். சுவிட்சர்லாந்தில் கடும் வறட்சி, காட்டுத்தீ அபாயம் அதிகரிப்பு. சூரிச் கண்டோனில் ஆயுதத்தோடு நபர், போலீஸ் அதிரடி நடவடிக்கை. சுவிட்சர்லாந்தில் மோசடி மின்னஞ்சல்கள், பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. வாட் கண்டோனில் இளைஞர்களுக்கு இன்டர்ரெயில் பாஸ் திட்டம். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கான ஆதரவுகளை வழங்குங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். நீங்கள் சொந்தமாக டிஜிட்டல் கார் ரெண்டல் பிசினஸ் ஆரம்பிக்க தயாரா? சுவிட்சர்லாந்தில் இப்போது புதிய வாய்ப்பு. சிட்டி மூவ் மொபிலிட்டியுடன் உங்கள் கனவை நனவாக்குங்கள். முழுமையான சப்போர்ட், மாடர்ன் சிஸ்டம், எளிய செட்டப் மூலம் நீங்கள் உங்கள் சொந்த கார் வாடகை வியாபாரத்தை தொடங்கலாம். இன்றே தொடங்குங்கள். மேலதிக தகவல்களுக்கு QR கோடை ஸ்கேன் செய்யுங்கள் அல்லது இப்போது எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சிட்டி மூவ் மொபிலிட்டி, உங்கள் வெற்றிக்கான நம்பிக்கையான துணை. சுவிட்சர்லாந்தில் குடியேற்றம் தொடர்பான முக்கிய வாக்கெடுப்பு நெருக்கடியான நிலையை எட்டியுள்ளது. தமீரியா வெளியிட்டுள்ள சமீபத்திய கருத்து கணிப்பின்படி 2050க்குள் நாட்டின் மக்கள் தொகையை 10 மில்லியனாக கட்டுப்படுத்த வேண்டும் என்ற முன்முயற்சிக்கு 52% மக்கள் ஆதரவு தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் 46% பேர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். குறிப்பிடத்தக்க வகையில் வெறும் 2% பேர் மாத்திரமே இன்னும் தீர்மானிக்காமல் உள்ளனர். இந்த முன்முயற்சியை சுவிஸ் பீப்பிள்ஸ் பார்ட்டி ஆதரவாளர்கள் அதிகமாக ஆதரிக்கின்றனர். பெண்களிடையே இந்த திட்டத்துக்கு ஆண்களை விட சற்று அதிக ஆதரவு காணப்படுவதாகவும் கருத்து கணிப்பு காட்டுகிறது. ஆதரவாளர்கள் கருத்துப்படி அதிகரித்து வரும் குடியேற்றம் வீட்டு வசதி, போக்குவரத்து மற்றும் பொது சேவைகளில் அழுத்தத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதனால் மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்துவது அவசியம் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர். மறுபுறம் எதிர்ப்பாளர்கள் கடுமையான குடியேற்ற கட்டுப்பாடுகள் சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என எச்சரிக்கின்றனர். குறிப்பாக முதியோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலையில் சமூக பாதுகாப்பு மற்றும் ஓய்வூதிய அமைப்புகளுக்கு தேவையான பணியாளர்கள் குறைபடையும் அபாயம் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். இந்த முக்கியமான வாக்கெடுப்பு ஜூன் 14ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. அதன் முடிவு சுவிட்சர்லாந்தின் எதிர்கால குடியேற்ற கொள்கைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன. ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் முன்வைத்துள்ள புதிய சீர்திருத்தம் எல்லைப் பகுதியில் பணிபுரியும் தொழிலாளர்களின் வேலையில்லா நலன்களை வழங்கும் முறையை மாற்றக்கூடியதாக உள்ளது. இந்த மாற்றம் சுவிட்சர்லாந்துக்கு முக்கியமான நிதி விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என மதிப்பிடப்படுகிறது. இந்த முன்மொழிவின்படி வேலையில்லா நலத்தொகை இனி தொழிலாளியின் வசிப்பிட நாடு வழங்காது. அதற்கு பதிலாக அவர் கடைசியாக பணிபுரிந்த நாடே அந்த தொகையை வழங்க வேண்டும். இந்த திட்டத்திற்கு பல யூரோப்பியன் யூனியன் நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. புதிய விதிகளின் கீழ் வேலை இழந்த எல்லை தொழிலாளர்கள் அதிகபட்சம் 6 மாதங்கள் வரை நலத்தொகையை அவர்கள் வேலை செய்த நாட்டிலிருந்து பெறலாம். இது தற்போதைய நடைமுறையிலிருந்து பெரிய மாற்றமாகும். இந்த மாற்றம் குறிப்பாக ஜெனிவா பகுதி அதிகமாக பாதிக்கும். தற்போது ஜெனிவாவில் வேலை செய்யும் பிரான்ஸ் எல்லைப்பகுதி தொழிலாளர்களுக்கு வேலையில்லா நலத்தொகையை பிரான்ஸ் அரசு வழங்குகிறது. ஆனால் அவர்கள் வேலை செய்த காலத்தில் சுவிட்சர்லாந்தின் சமூக பாதுகாப்பு அமைப்பில் பங்களிப்பு செலுத்தி வருகின்றனர். புதிய சீர்திருத்தம் அமுல்படுத்தப்பட்டால் இந்த நிதி சுமை சுவிட்சர்லாந்துக்கு மாறக்கூடும். இதனால் சுவிஸ் அரசின் செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த விவகாரம் தொடர்பான அரசியல் மற்றும் பொருளாதார விவாதங்கள் எதிர்காலத்தில் மேலும் தீவிரமடையக்கூடும். சுவிட்சர்லாந்தின் வாட் கண்டோனில் 18 வயதை அடையும் இளைஞர்களுக்கு ஐரோப்பா முழுவதும் ரயிலில் பயணம் செய்ய அனுமதிக்கும் இன்டர்ரெயில் பாஸ் வழங்கும் யோசனைக்கு அரசியல் ஆதரவு அதிகரிக்கிறது. இந்த திட்டத்தின் செயற்திறனை ஆய்வு செய்ய கண்டோன் பாராளுமன்றம் முடிவு எடுத்துள்ளது. இந்த முயற்சியின் நோக்கம் இளைஞர்களிடையே ரயில் பயணத்தை ஊக்குவிப்பதோடு சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து முறைகளை பயன்படுத்தும் பழக்கத்தை வளர்ப்பதாகும். குறிப்பாக விமான போக்குவரத்து துறையால் ஏற்படும் அதிகளவான கார்பன் உமிழ்வுகளை குறைக்கும் மாற்று வழியாக ரயில் பயணம் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இடதுசாரி கட்சிகள் மற்றும் பசுமை லிபரல் தரப்பின் ஆதரவோடு இந்த முன்மொழிவு இந்த வாரம் குறைந்த வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்டது. சில உறுப்பினர்கள் நிலையான போக்குவரத்தை முன்னிறுத்துவது காலத்தின் அவசியம் என்றும் இத்தகைய திட்டங்கள் எதிர்கால தலைமுறைக்கு சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வை உருவாக்கும் என்றும் வலியுறுத்துகின்றனர். இப்போது இந்த திட்டம் நடைமுறையில் அமுல்படுத்தப்படுமா என்பது குறித்து மேலதிக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இது வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டால் சுவிட்சர்லாந்தின் பிற கண்டோன்களுக்கும் முன்னுதாரணமாக அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் குடும்பங்களின் செல்வம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக புதிய அறிக்கை தெரிவிக்கிறது. சுவிஸ் நேஷனல் பேங்க் வெளியிட்டுள்ள தகவலின் பிரகாரம் 2025ஆம் ஆண்டில் குடும்பங்களின் நிதி சொத்துகள் 119 பில்லியன் பிராங்குகள் உயர்ந்து மொத்தமாக 3.8% வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. இந்த உயர்வுக்கு முக்கிய காரணமாக ஓய்வூதிய சேமிப்புகள் மற்றும் முதலீட்டு திட்டங்களில் ஏற்பட்ட வளர்ச்சியாகும். அதேவேளை பங்குச் சந்தை உயர்வால் பல குடும்பங்கள் கூடுதல் லாபம் பெற்றுள்ளன. மொத்த நிகர செல்வம், அதாவது சேமிப்புகள், முதலீடுகள் மற்றும் நிலையான சொத்துகள் ஆகியவற்றை கணக்கில் எடுத்த போது 226 பில்லியன் பிராங்குகள் அதிகரித்து 5132 பில்லியன் பிராங்குகளாக உயர்ந்துள்ளது. இது 4.6% உயர்வு. எளிமையாக சொல்வதாயின் சுவிட்சர்லாந்தில் மக்கள் மொத்தத்தில் இன்னும் அதிக செல்வம் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வலுவான சேமிப்பு பழக்கம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் இதற்கு காரணமாக இருக்கின்றன.
சுவிட்சர்லாந்தில் வறட்சி நிலை வேகமாக மோசமடைந்து வருவதாக வானிலை அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். குறிப்பாக கிழக்கு பகுதிகளும் டிசினோ கண்டோனின் வடபகுதியும் தற்போது காட்டுத்தீ அபாயம் அதிகமுள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டன. சில பகுதிகளில் திறந்த வெளியில் தீ ஏற்றுவதற்கு ஏற்கனவே தடை விதியானது. ஏப்ரல் மாதம் வழக்கத்தை விட மிகவும் வறண்டதாக இருந்தது. சில பகுதிகளில் சாதாரண மழைப்பொழிவின் 10% குறைவான மழையே பதிவானது. வானிலை நிபுணர்கள் கூறுகையில் நீண்ட நாட்களாக நிலைத்திருக்கும் உயர் காற்றழுத்தம் காரணமாக மழை மேகங்கள் நாட்டுக்குள் நுழைய முடியாமல் தடுக்கப்பட்டுள்ளன. இதனால் வறட்சி நிலை மேலும் தீவிரமாகியுள்ளது. அடுத்த சில நாட்களில் சிறிய மழை வாய்ப்பு இருந்தாலும் அது தற்போதைய தண்ணீர் பற்றாக்குறை சரி செய்ய போதுமானதாக இருக்காது என்றும் எச்சரிக்கின்றனர். இந்த நிலை தொடருமாயின் கோடை காலத்துக்கு முன்பு கணிசமான மழை இல்லை என்றால் நாடு முழுவதும் நீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உள்ளது. இது விவசாயம், குடிநீர் விநியோகம் மற்றும் சுற்றுச்சூழல் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என நிபுணர்கள் கருதுகின்றனர். சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிஸில் வரி விதிப்பு விகிதங்கள் பல கண்டோன்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதற்கேற்ப உங்கள் வரி படிவங்களை சிறந்த வரி ஆலோசகர்கள் ஊடாக நிரப்பி அதிக வரி விதிப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள். மேலதிக ஆலோசனைகளுக்கு இப்பவே PR த்ரோய்ஹேண்ட் GmbH நிறுவனத்தை அழையுங்கள். 44 85 13 333. சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK Gold Jewelry. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK Gold Jewelry. இப்போதே அழையுங்கள் 078 31 31 081. சுவிட்சர்லாந்தின் வால்கெட்ஸ்வில் பகுதியில் புதன்கிழமை மாலை ஆயுதத்தோடு இருந்த நபர் தொடர்பான தகவல் பெரும் போலீஸ் நடவடிக்கை ஏற்படுத்தியது. கண்டோன்ஸ் போலீஸ் சூரிச் உடனடியாக நடவடிக்கை எடுத்ததில் அந்த நபர் தனது வீட்டிலேயே கைது செய்யப்பட்டு பல துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மாலை 5:30 பிறகு ரோடிவேக் பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பின் பால்கனியில் இருந்து ஒருவர் துப்பாக்கியால் பிறரை குறிவைத்துக் கொண்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து பல போலீஸ் படையணிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்தன. மற்றும் இல்னோ எஃப்ரெட்டிகோன் பகுதிகளின் உள்ளூர் போலீசாரும் இந்த நடவடிக்கையில் சம்பவ இடத்தில் சிறப்பு நிபுணர்கள் அந்த நபரோடு தொடர்பு கொண்டு நிலையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் இரவு 8:20 அளவில் 48 வயதான சுவிஸ் நபர் கைதானார். அவரது வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஃபோரன்சிக் சர்ச் இன்ஸ்டிடியூட் சூரிச் உதவியோடு பல துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த சம்பவத்துக்கு காரணமான துல்லியமான நோக்கம் குறித்து இன்னும் விசாரிக்கப்படுகிறது. இந்த விசாரணையை சூரிச் கண்டோனல் போலீசார் விண்டத்தூர் அரசு தரப்பு வழக்கறிஞர்களோடு இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவத்தின் போது வால்கெட்ஸ்வில் தீயணைப்பு படையினர் சாலைகளை மூடுதல் மற்றும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தல் பணிகளில் ஈடுபட்டனர். அவசர உதவி சேவைகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தயார் நிலையில் இருந்தன. சுவிட்சர்லாந்தின் சமூக பாதுகாப்பு அமைப்பை நவீனமயமாக்கும் முக்கியமான நடவடிக்கையாக முழுமையான டிஜிட்டல் தளத்துக்கான சட்ட அடிப்படை பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய அமைப்பு 2028 ஆண்டில் செயற்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் குடிமக்கள் தங்களின் AVS மற்றும் AI தொடர்பான தகவல்களை ஆன்லைன் மூலம் நேரடியாக அணுகலாம். தற்போது பயன்பாட்டில் உள்ள காகித அடிப்படையிலான மந்தமான செயல்முறைகளை மாற்றி விரைவான மற்றும் எளிமையான சேவையை வழங்குவது இந்த முயற்சியின் நோக்கம். புதிய தளத்தின் மூலம் பயனாளர்கள் தங்கள் கட்டண பங்களிப்புகளை சரிபார்க்கவும் எந்த இடைவெளிகள் உள்ளன என்பதை கண்டறியவும் எதிர்கால ஓய்வூதியத்தை முன் கணிக்கவும் முடியும். இது சமூக பாதுகாப்பு சேவைகளை மேலும் வெளிப்படையாகவும் பயனாளர்களுக்கு ஏற்றவாறும் மாற்றும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த டிஜிட்டல் மாற்றம் அரசு சேவைகளை எளிமைப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதி. குடிமக்கள் நேரத்தை மிச்சப்படுத்துவதோடு நிர்வாக சுமையையும் குறைக்கும் வகையில் இது முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் கிராபன்டன் கண்டோனில் உள்ள ஷியர்ஸ் பகுதியில் திங்கட்கிழமை ஏற்பட்ட கடுமையான சாலை விபத்தில் காயமடைந்தவர்களில் ஒருவரான 65 வயதுடைய நபர் உயிரிழந்தார். இந்த விபத்தில் 2 கார்கள் மற்றும் ஒரு லோரி தொடர்புடையது. லாங்வாட் திசையில் பயணம் செய்த அந்த நபர் எதிர்ப்புற பாதையில் சென்றதால் முதலில் எதிரே வந்த மற்றொரு காரோடு மோதியுள்ளார். அதைத் தொடர்ந்து பின்னால் வந்த லோரியும் இதில் மோதியுள்ளது. இந்த விபத்தில் அந்த நபர் கடுமையாக காயமடைந்ததோடு வாகனத்துக்குள் சிக்கிக் கொண்டார். மீட்பு பணியாளர்கள் அவரை வெளியே கொண்டு வந்து சிகிச்சைக்கென கூர் நகரில் உள்ள கண்டோனல் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் கடுமையான காயங்களால் அவர் திங்கட்கிழமை இரவு முதல் செவ்வாய்க்கிழமை அதிகாலைக்கிடையே உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். அத்தோடு இந்த விபத்துக்கான துல்லியமான காரணங்களை போலீசார் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் எம்ப்ராக் பகுதியில் திங்கட்கிழமை மாலை ஏற்பட்ட சண்டையில் 20 வயதுடைய இளைஞர் ஒருவர் கத்திக்குத்து தாக்குதலில் கடுமையாக காயமடைந்தார். இந்த சம்பவத்தின் பின் கண்டோன்ஸ் போலீஸ் சூரிச் 6 பேரை கைது செய்தது. இரவு 10 மணிக்கு முன்பாக எம்ப்ராக் பகுதியில் உள்ள கூட்டாட்சி அகதி மையத்தில் அவசர மருத்துவ சேவைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு வந்த மீட்புக் குழுவினர் கினி நாட்டைச் சேர்ந்த 20 வயது இளைஞர் ஒருவரை கால்கள் மற்றும் முதுகு பகுதியில் கத்திக்குத்து காயங்களோடு கண்டனர். கடுமையாக காயத்துக்குள்ளான அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதோடு போலீசார் பலரை விசாரணைக்காக கைது
செய்தனர். ஆரம்ப விசாரணைகளின்படி ஹார்ட்ஹோப் ஸ்ட்ராஸ் பகுதியில் ஏற்பட்ட சண்டையின் போது மூவர் இணைந்து அந்த இளைஞரை தாக்கியுள்ளனர். தாக்குதலில் கத்தி மற்றும் கடின பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த வழக்கில் முக்கிய சந்தேக நபர்களாக கருதப்படும் 25, 33 வயதுடைய துனிசியர்கள் இருவரும், 40 வயதுடைய அல்ஜீரியர் ஒருவரும் சூரிஜ் கண்டோனின் அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன. சுவிட்சர்லாந்தின் தேசிய விமான நிறுவனம் சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் விமான பயணத்தின் போது இடம்பெறும் டியூட்டி ஃப்ரீ விற்பனையை நிறுத்தும் முடிவை அறிவித்தது. இந்த மாற்றம் செப்டம்பர் மாத இறுதியிலிருந்து அமலுக்கு வரவுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் பின்னர் அனைத்து விற்பனைகளும் முழுமையாக ஆன்லைன் தளமான வேர்ல்ட் ஷாப் வழியாகவே மேற்கொள்ளப்படும். பயணிகள் விமானத்தில் பொருட்களை வாங்குவதற்கு பதிலாக முன்கூட்டியே ஆன்லைனில் வாங்கும் நடைமுறை அதிகரித்துள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்திற்கு முன்பாக ஜூன் மாதம் முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களுக்கு குறைந்தது 25% தள்ளுபடி வழங்கப்படும். இதனை சலுகை விற்பனையாக தொடங்கப்படும் உள்ளது. இருப்பில் உள்ள பொருட்கள் முடியும் வரை இந்த சலுகை தொடரும். விமானங்களில் மட்டும் விற்பனை செய்யப்பட்ட பிரபலமான பிரைட்லிங் நேவிடைம் கடிகாரம் இந்த தள்ளுபடி பட்டியலில் இடம்பெறுமா என்பது குறித்து தெளிவான தகவல் இல்லை. எனினும் அந்த கடிகாரத்தின் விலை 8000 சுவிஸ் பிராங்குகளுக்கு மேல் இருக்கும். விமான சேவைகளில் டிஜிட்டல் மாற்றம் அதிகரிக்கும் நிலையில் இந்த நடவடிக்கை வாடிக்கையாளர் பழக்க வழக்கங்களில் ஏற்பட்ட மாற்றத்தை பிரதிபலிப்பதாக பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் BAG பெயரில் போலி மின்னஞ்சல்கள் அனுப்பி பொதுமக்களை ஏமாற்றும் மோசடி முயற்சி அதிகரித்து வருவதாக கண்டோன்ஸ் போலீசாய் பெர்ன் எச்சரிக்கை விடுத்தது. இந்த மின்னஞ்சல்களில் நீங்கள் பெற வேண்டிய மருத்துவ காப்பீட்டு பணம் திருப்பி செலுத்தப்பட உள்ளது என்று கூறி குறுகிய காலத்திற்குள் அதை பெற வேண்டும் என அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. மோசடிக்காரர்கள் காப்பீட்டு நிறுவனங்கள் வழக்கமாக வழங்கும் பண மீட்பு செயல்முறையை பயன்படுத்தி நம்பிக்கை உருவாக்குகின்றனர். பின்னர் மின்னஞ்சலில் கொடுக்கப்பட்ட இணைப்பை அழுத்தமாறு தூண்டுகின்றனர். அந்த இணைப்புகள் போலியான இணையதளங்களுக்கு வழி நடத்தப்படுகின்றன. அவை அதிகாரப்பூர்வ BAG இணையதளத்தை போன்ற தோற்றத்தில் அமைக்கப்பட்டிருப்பதால் உண்மையானது போல் தோன்றுகிறது. இந்த போலி தளங்களில் தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் கிரெடிட் கார்டு விவரங்கள் கேட்கப்படுகின்றன. இந்த தகவல்களை வழங்கினால் பண இழப்பு உள்ளிட்ட தீவிர பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. மோசடிக்காரர்கள் இந்த தகவல்களை பயன்படுத்தி பண பரிவர்த்தனைகள் செய்யவோ அல்லது பிற மோசடிகளுக்கு பயன்படுத்தவோ முடியும். அதிகாரிகள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கையாக சந்தேகத்துக்கிடமான மின்னஞ்சல்களை புறக்கணித்து அளிக்க வேண்டும் என்றும் எந்த சூழலிலும் அறியாத இணைப்புகளை அழுத்த வேண்டாம் என்றும் அறிவுறுத்துகின்றனர். சந்தேகம் இருப்பின் நேரடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் உறுதி செய்வது பொருத்தமானது. யாரேனும் தவறுதலாக தங்களது வங்கி அல்லது கார்டு விவரங்களை பகிர்ந்திருந்தால் உடனடியாக வங்கி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு கார்டுகளை முடக்க வேண்டும். மேலும் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.